தமிழ்நாட்டை தமிழர் ஆளும்போது தான் வளமாக தமிழர்கள் வாழ முடியும். தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் 2 ஆண்டுகளாக நடத்திய பட்டய படிப்பில் தேர்ச்சி பெற்று பட்டம் பெற்ற மாணவர்கள் இப்போது களத்தில் இறங்குகிறார்கள். நாம் 5ஆம் தமிழ் சங்கம் தேர்தலில் களம் காண 5ஆம் யுக கட்சி என்ற கட்சியை உருவாக்கியது, ஸ்தாபித்தது. ஆனால் தேர்தல் ஆணையத்திலிருந்து இது நாள் வரை அங்கீகாரம் கிடைக்காததால் 5ஆம் யுக கட்சியினுடைய வேட்பாளர்கள் தற்போது சுயேட்சைகளாக களமிறங்குகிறார்கள். இவர்கள் 5ஆம் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக களமிறங்குவதால் அவர்கள் நேர்மையாகவும் உண்மையாகவும் தமிழர்களுடைய மேம்பாட்டுக்காக மட்டுமே களத்தில் நிற்கிறார்கள். எனவே அவர்களை நாம் வெற்றி பெற வைப்பது நம்முடைய கடமை. அரசியல் பணி என்பது ஒரு ப்ரொஃபஷன் அல்ல, அதாவது ஒரு தொழில் அல்ல, அது ஒரு சேவை என்று நாம் சொல்லியிருக்கிறோம். சேவை செய்ய வருபவர்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய தேவையில்லை. அவர்களை வெற்றி பெற வைப்பது நம்முடைய கடமை. 5ஆம் யுக கட்சியின் சார்பாக தமிழரின் முன்னேற்றத்திற்காக அர்ப்பணிப்போடு களமிறங்கும் இந்த வேட்பாளர்களுக்கு உதவி செய்து அவர்களை வெற்றி பெற வைப்பது ஒவ்வொரு தமிழரின் தலையாய கடமை. இது வரலாற்றில் முதன்முறையாக இப்போது தான் இது நடக்குது. ஏன்னா இதற்கென்று நாங்கள் வகுப்பில் எடுத்து தகுதியான வேட்பாளர்களை உருவாக்கி களமிறக்குகிறோம். இதுவரை வரலாற்றில் இப்படி நடந்ததில்லை. ஒரு புதிய பாதையாக நாங்கள் மேற்கொண்டு 2 ஆண்டுகளுக்கு மேலாக இதற்கு தயார் செய்து அவளை களமிறக்குகிறோம். எனவே இது சாதாரண விடயமல்ல. அனைவரும் இதை தீவிரமாக கருத்தில் கொண்டு இவர்களுக்கு ஆதரவை தெரிவித்து அவளை வெற்றி பெற வைக்குமாறு உங்களுடன் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆக 5ஆம் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக களமிறங்கும் சுயேட்சை வேட்பாளர்களுடைய பட்டியலை இப்போது நான் உங்களுக்கு வாசிக்க இருக்கிறேன். சென்னை பகுதியை முதல்ல வாசிக்கிறேன். விகிர்தன், அவர் வள்ளுவர்குடி, கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர், புல்லாங்குழல் சின்னத்தில் நிற்கிறார். சந்திரசேகர், வன்னியர்குடி, விருகம்பாக்கம் தொகுதியில் கப்பல் சின்னத்தில் நிற்கிறார். ராஜேஷ், மருத்துவர்குடி, தியாகராய நகர், அதாவது டி நகரில் தொலைக்காட்சி பெட்டி சின்னத்தில் நிற்கிறார். சென்னை பகுதியில் 4வது வேட்பாளராக முத்துசெல்ல பாரதி, மறவர்குடி, டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர், இவர் கேரம்போர்டு சின்னத்தில் நிற்கிறார். இப்போ நம்ம தேர்தலில் போட்டியிடவர்கள் எப்படி போட்டியிடணும்னா, சேவை செய்ய வருபவர்கள். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாலிடிக்ஸ் இஸ் நாட் அ ப்ரொஃபஷன். இது ஒரு தொழில் இல்லை, இது ஒரு சேவை. அரசியல் என்பது ஒரு சேவை. ஆனால் அது தொழிலாக தான் இப்போ பாவிக்கிறாங்க எல்லாரும். ஏகப்பட்ட பணத்தை செலவு பண்ணிவிட்டு கோடிக்கணக்கில் செலவு பண்ணுவாங்க, அதை விட 10 மடங்கு 100 மடங்கு அவங்க ஊழல் செய்வாங்க. இப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனால் நாம் இப்போ இவர்களெல்லாம் பணம் இல்லை, சங்கத்திடம் பணம் இல்லை, அவர்கள் நிற்கிறார்கள். அவங்க செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களை வெற்றி பெற வைப்பது நம்முடைய கடமை, மக்களின் கடமை. ஏன்னா மக்களுக்கு தான் சேவை செய்ய வர்றாங்க, அவங்க ஏன் செலவு பண்ணணும்? இப்போ நாம் எல்லாம் அவள் வெற்றி பெறுவதற்கு சேவை செய்ய வேண்டும், பணியாற்ற வேண்டும். அதில் என்னென்னா, அவங்களுக்கு நிதி ஆதாரங்களை நீங்கள் கொடுத்து உதவுங்கள், சங்கத்திற்கு நிதி கொடுங்கள். இந்த தேர்தல் முடியும் வரை உங்களால் என்ற நிதியை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருங்கள். எங்களால் முயன்ற அளவு சங்கத்தம்பிகளுக்கு நாங்கள் உதவ வேண்டும். சங்கத்திடம் பணம் இல்லை, எல்லாருமே பணம் வச்சுருக்காங்க. இப்போ இவர் திமுக அவங்கெல்லாம் கோடிக்கணக்கில், லட்சம் கோடிகள் கணக்கிலெல்லாம் அவங்க பணம் வச்சுருக்குறாங்க. தொடர்ந்து 70 வருஷமாக நம்ம ஆண்டுகிட்டு இருக்கிறாங்கன்றது தெரியும். மற்ற அமைப்புகள் எல்லாமே இப்போ டிவிக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சினிமாக்காரர், அவர் ஒரு படத்துக்கே 100 கோடி ரூபா சம்பாதிக்கிட்டு அவர்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கும். ஆனால் 5ஆம் தமிழ் சங்கத்தம்பிகள், போட்டியிடும் தம்பிகளுக்கு தான் பணம் இல்லை. எனவே பொதுமக்கள் அவர்களுக்காக நீங்கள் போராடுங்கள், அவர்களுக்காக பணியாற்றுங்கள். நாம் வெற்றி பெறுவதற்கான இது சொல்லுங்கள். சில தீர்க்க தரிசனங்கள் நாம் வெற்றி பெறுவோன்ற மாதிரி சொல்லியிருக்கு. அதனால் அதை நாம் நம்பி நம்மால் என்ற அளவு நமது மக்கள் வெற்றி பெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்வோம். ஏன்னா இவங்க ஸ்பெஷலாக இதுக்குன்னு படிச்சுட்டு வந்தாங்க. இது வரைக்கும் வரலாற்றில் இல்லாத இதுவாக தமிழ் தேசிய அரசியலுக்காக அதற்கான சிறப்பான பயிற்சி பெற்று இவர்கள் களமிறங்குகிறார்கள். எனவே 5ஆம் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக போட்டியிடும் இவர்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்து நமக்காக பணியாற்றுகின்ற இந்த செயல் வீரர்களை தேர்வு செய்யுங்கள். இதில் எல்லாரும் நிதி கொடுக்கலாம். உங்களால் முடிந்த நிதியை தொடர்ந்து தேர்தல் முடிவு வரை கொடுத்து கொண்டிருங்கள். இல்லை வெளிநாடு வாழ் தமிழர்கள் கொஞ்சம் அதிகமாக எங்களுக்கு உதவ முடியும்.
எங்கள் மேல் நம்பிக்கை வையுங்கள். முதன்முறையாக ஒரு தூய தமிழ் தேசிய எண்ணங்களோடு நாங்கள் களமிறங்குகிறோம். எனவே வெளிநாடு வாழ் தமிழர்கள் எங்களுக்கான நிதியை நீங்கள் கொடுத்து உதவலாம். உங்களுக்கு அது மிக எளிதானது. மற்றபடி எல்லோரும் நிதி கொடுங்கள். தேர்தலை சந்திக்க வேண்டுமானால் குறைந்தபட்ச நிதி தேவை. இப்போ நான் மீண்டும் சொல்கிறேன், அவங்க நமக்காக நாம் நிறுத்துகிற வேட்பாளர்களை நமக்காக உழைக்க வர்றாங்க. அவங்க வந்து தே ஆர் டூயிங் சர்வீஸ். அதனால் அவங்கள வெற்றி பெற வைக்க வேண்டியது நம்முடைய கடமை. அவங்க பணம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க வெற்றி பெற்று பணியாற்றும் போது அவங்களுக்கு சம்பளம் கிடைக்க போது அது அவங்களுக்கு அது இருக்கலாம். ஆனால் அவங்க தேர்தலில் செலவு பண்ணி நிற்க வேண்டியதில்லை. ஏன்னா அவங்க எதுவும் சம்பாதிக்கிறதுக்கெலாம் வரல, அதாவது ஊழல் செய்கிறதுக்காக ஆட்சிக்கு வரல. நம்ம ஆளுங்க சேவை செய்ய வர்றாங்க. அப்போ அவங்களுக்கு நாம் தான் பொருளுதவி செய்து அவங்க தேர்தலில் வெற்றி பெறுவது நம்முடைய கடமை. ஆனால் தமிழர்கள் எல்லோருமே அந்தந்த தொகுதியில் இருக்கிற தமிழர்கள் அந்தந்த 5ஆம் தமிழ்ச்சங்கத்தினுடைய வேட்பாளர்களுக்கு துணையாக இருந்து அவர்களோடு நீங்கள் வந்து வாக்கு சேகரிக்க செல்லலாம், நிதி உதவி கொடுக்கலாம், வாகனங்களை கொடுத்து உதவலாம். இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த எலெக்ஷனில் ஒரு 10 நாள் அவங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து பணியாற்றி நாம் வெற்றி பெறுவதற்கான, ஏன்னா நம்மக்கிட்ட பணம் இல்லைன்றது எல்லாரும் தெரியும். ஆனால் அரசியல் பணம் இல்லாமல் நடத்த முடியாதுன்றதும் தெரியும். அதனால் எல்லோரும் சிறு சிறு உதவிகளை செய்து சிறுதுளி பெருவெள்ளம்ன்ற மாதிரில நாம் வந்து நமக்கான நிதியை தயாரித்து கொள்ளலாம். நாம் அனைவருமே வந்து இந்த சங்கத்திற்காக சங்க தம்பிகளுக்காக பணியாற்றுங்கள். நீங்கள் எல்லோரும் துணிச்சலோடு நில்லுங்கள். நமக்கு இறையின் துணை இருக்கிறது. நாம் வந்து ஒரு வித்தியாசமான மக்கள், நாம் நேர்மையானவர்கள். எந்த அச்சுறுத்தல் வந்தாலும் நாம் தொடர்ந்து நின்று நாம் வெற்றி பெற வேண்டும். நம்மை இறைவன், நமது கடவுளர் நம்மை காப்பார்கள். நம்ம ஆண்டவங்க தான். அவங்க சிவன் நம்மை ஆண்டவன், முருகன் நம்மை ஆண்டவர் தான். அதே போல் கிருஷ்ணன், பஞ்சபாண்டியன் நம்மை ஆண்டவர்கள், விஷ்ணு நம்மை ஆண்டவர் தான், வரதராஜன் என்று அழைக்கப்படுகிறார். இவரெல்லாம் நம்ம ஆண்டவர்கள். அவர்கள் நமக்கு துணையாக இருப்பார்கள். தமிழ்நாட்டை தமிழர் இல்லாதோர் ஆள்வது நமது கடவுளருக்கே பொறுக்காத ஒன்று தான். எனவே கடவுள் எப்படின்னா அவங்க நமக்கு தானாக வரமாட்டாங்க, நாம தான் எழுந்திருக்கணும். எந்திரிக்கிறவங்களுக்கு தான் கடவுள் துணையாக இருப்பாங்க. அதனால தான் நம்ம பொறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க கடவுள். நாம் வந்து இறங்கி வேலை செய்யும்போது கடவுளின் துணை நமக்கு இருக்கும். எதற்கும் அச்சப்படாமல் துணிச்சலோடு போராடுங்கள் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். வெற்றி நமதே.